எதிர்க்கட்சிகளையும் அரவணைக்கிற பான்மையோடு எல்லோரையும் போய் பார்த்து அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற தருணமும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் மிஸ் ஆகிட்டாரு. இல்லை, அமைச்சர்களை இடம்பெற்றவர்களே மாற்றுக் கட்சி, குறிப்பாக அதிமுகலேருந்து வந்தவங்க தான் பெரும்பாலும் 4 அமைச்சர்கள் அதுவும் முன்னணி அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அப்போ மாற்றம்னு சொல்லி இங்கே மக்களை ஏமாத்திருக்கிறீங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கிறது. எங்கள் தலைவருடைய பிரச்சார வாகனத்திலே போட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அண்ணா இருப்பார், எங்கிட்ட எம்ஜிஆர் இருப்பார், நடுவில் எங்கள் தலைவர் இருப்பார். இன்னொரு அதிமுகவும் மாறிடுச்சு. முன்னாள் சபாநாயகர் அதிமுக விட்டு விலகி இருக்கிறார். அவருடைய புதல்வர் எங்கள் கட்சியிலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்போ எதை குறிக்கிறது? இன்னைக்கு அதிமுகவை இன்னைக்கு அழிக்கிறதுக்கு தாவேகா இன்னொரு வடிவமாக இன்னொரு அதிமுகவை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓபிஎஸ் அண்ணாவை உள்ளே இழுத்து போட்டிங்களா ஒரு அமைச்சர், முதலமைச்சரையே. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். செங்கோட்டையன் அவர்கள் உங்கள் கட்சிக்கு வந்தார், அதுக்கு பேர். என்னுடைய இனிய நண்பர் தம்பி ரமேஷ் இந்து சமய அறநிலைத்துறை ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் இந்து சமய அறநிலைத்துறையை ஆக்குபை பண்ணிட்டாருன்ற பிரச்சாரத்தை முன் வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட கூட்டணி போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார் அப்படின்றது அப்போ செய்திகளாகவே வெளியில் வந்துச்சு. இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா அமைச்சர் அப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது அதிமுகவை உண்மையாக மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் அந்த ஒரு விஷயத்தில் முனைப்பு காட்டினதை இபிஎஸ் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கு அரசியல் ஞானத்தால், அரசியல் அதிர்ச்சியால், அரசியல் முதிர்ச்சியால் அல்லது அரசியல் ஆணவத்தால் யாரோ இன்றைக்கு காலில் விழுந்தவர்கள் எல்லாம் ஒரு கட்சியை தன்மையப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று போராடுகிறார்கள், துடிக்கிறார்கள், சில இடங்களில் ஆதங்கப்படுகிறார்கள். 2.0 சொன்னீங்களே, எங்க போனீங்க? இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஆண்டாண்டு காலத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைநகரில் எழவே முடியாது. உறுதியான உண்மையான திராவிட சித்தாந்தங்களை கையில் எடுத்திருக்கிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் என்று கொண்டு, அதனால தான் போலி திராவிடம் பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு புழுகி திரிகிறார்கள், அழுகி திரிகிறார்கள். நான் பார்க்கிறோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் நீங்கள் முன்னாடி யூகிச்சது போலவே ஆட்சியிலே அமர்ந்துட்டாங்க. அமைச்சரவையெல்லாம் அதிகபட்சம் கிட்டத்தட்ட 23 அமைச்சர்கள், ஏற்கனவே ஒரு 10 அமைச்சர்கள், இப்போ ஒரு 23 அமைச்சர்கள், மொத்தம் 33 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செஞ்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் தாவேக்கா ஒரு சமூக நீதி புரட்சி செஞ்சுருக்கு அப்படின்ற ஒரு பெயர்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதில் குறிப்பாக 7 அமைச்சர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு பெயர். அது இல்லாமல் பெண்களுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. 4 பெண்கள் மினிஸ்டர் ஆகிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஒரு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. முதற்கட்டமாக அமைச்சரவை நியமனம் எப்படி பார்க்குறீங்க? வரலாற்றின் புரட்சியை திருப்பி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். முதலாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுமே எங்கள் தலைவர் சமூக நீதியை தமிழ்நாட்டில் நிலைபெறச் செய்து இன்றளவும் போராடி கொண்டிருக்கிற ஐயா பெரியாருடைய சிந்தனைகளை போற்றுகிற வகையில் அவருடைய பூமிக்குள் உறங்குகிற புனித மனிதரை எங்கள் தலைவர் போய் காலடி தொட்டு வணங்கி வந்தார். பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எவரும் செய்யாத ஒரு விடயம், எதிர்க்கட்சிகளையும் அரவணைக்கிற பான்மையோடு எல்லோரையும் போய் பார்த்து அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற தருணமும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் மிஸ் ஆகிட்டார். அதுக்கு பதிலாக அந்த எம்எல்ஏக்கள் சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் சந்திச்சுட்டு இருந்தார். அதாவது அதிமுக யார் பக்கம் இருக்கிறது என்பதை எங்கள் தலைவர் உணர்ந்திருக்கிறார். நீங்கள் ஒரு செய்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்கள் தலைவர் கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னாங்க? நம்ம தான் உறுதியாக, நம்ம தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தார். எதிரி யார் அப்படின்னு சொன்னார். அதான் இப்போ நடந்திருக்கு. ஒரு ஆருடம் சொன்னதை போல எங்கள் மக்கள் தலைவர் சொன்னது நடந்தேறி இருக்கிறது. அதனால தான் இப்போ ஒரு ஆருடத்தை கையில் எடுத்தார். அது அதிமுக எந்த பக்கம் நிற்கும் அதிகமாக அப்படிங்கிறத ஒரு ஆருடம் கணித்தவாறு போய் தலைவர்களை சந்தித்தார். இல்லை, அப்படி அது நடக்கலை. தாவேக்கா அதிமுகவை 2ஆக பிளந்து
அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையை காட்டி கட்சியை உடைச்சிருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை வைக்கிறார். இப்போ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, சிறுபிள்ளைத்தனமாக தாவேக்கா சும்மா களத்தில் நிற்கிது, 5 தொகுதியை கைப்பற்றுவான், 3 தொகுதியை கைப்பற்றுவான், அந்த ஆள் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போகலை, இப்படிலாம் என்னென்ன வசைமொழி பாடினார்கள். இப்பொழுதும் புதிதாக வசைமொழி பாடத் தொடங்கியிருக்கிறார்கள். குழந்தை பிறந்து கோவண துண்டு கூட இன்னும் அவுக்காத எங்கள் குழந்தை தமிழக வெற்றி கழகத்தின் ஆள், கையில் மாட்டியிருக்கிற கருப்பு வளையத்தை கூட இன்னும் குளிப்பாட்டி தூக்கி வீச முடியாத ஒரு சூழலில் என்னென்னமோ பேசுகிறாங்க, எதையோ குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அது தோல்வியின் ஆத்திரத்தில் விரக்தியில் பேசுகிற பேச்சாக நான் பார்க்கிறேன். ஓகே, அது பின்னாடி வருவோம். இப்போ அமைச்சரவை நியமனம் சொன்னாங்க. இந்த அமைச்சரவை நியமனத்தில் இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்டதைப் போல 7 அமைச்சர்கள் என்று சொன்னீர்கள். இல்லை, கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் வந்து பன்னீரரசு அவர்களோட சேர்த்து, அதாவது விசிகா அமைச்சர் மேக்ஸிமம் அவர் தான் வர்ற மாதிரி இருக்குது, அவரோட சேர்த்தா 8 அமைச்சர்கள் கணக்கில் வரும். 7 அமைச்சர்கள் ஒன்று, ஏற்கனவே ராஜ்மோகன் ஒன்று, 8. இல்லை மொத்தம் சேர்த்து தான் 7 பேர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கின் பிரகாரம் கிட்டத்தட்ட 9ஐ தொட்டுவிடும். புதியதொரு அத்தியாயத்தை சமூக நீதியை பாதுகாக்கிற ஒரு அரசாகத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம், இன்னும் சொல்லப்போனால் உறுதியான உண்மையான திராவிட சித்தாந்தங்களை கையில் எடுத்திருக்கிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் நின்று கொண்டு, அதனால தான் போலி திராவிடம் பேசியவர்களெல்லாம் இன்றைக்கு புழுகி திரிகிறார்கள், அழுகி திரிகிறார்கள். நாம் பார்க்குறோம். கட்சி தலைவனையே தோற்கடித்து தலைநகரில் தலைநிமிர்ந்து நிற்கிறது தமிழக வெற்றி கழகம் என்றால் நாங்கள் தான் உண்மையான அண்ணாவின் வாரிசுகள், நாங்கள் தான் பெரியாரின் பேரப்பிள்ளைகள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய கூற்றை உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய நல்லதொரு தலைவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதையெல்லாம் தான் மாற்றான் தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் போய் மனம் வீசி பரப்பி விட்டு வந்திருக்கிறார். நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி அமைச்சரவையில் அதிகம் பெரும்பான்மை பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் எதெல்லாம் தோற்றுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பணநாயகம் தோற்று போனது. 2வது, ஏழைகளும் வேட்பாளர்களாக நிறுத்தி வெற்றி பெற வைக்க முடியும் என்பதும் இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏழை தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் இந்த நாட்டின் அமைச்சர்களாகவும் அலங்கரிப்பார்கள் என்கிற ஒரு புதிய அத்தியாயத்தை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் எழுதியிருக்கிறது. நீங்கள் இந்த தேர்தல் ஒரு வரலாறு காணாத திருப்பு முனை. இன்னொன்று என்னென்னா, 1951 ராஜாஜி அமைச்சரவையில் எப்படி ஒரு கூட்டணி ஆட்சியை இந்த மண்ணிலே கொண்டு வந்தார்களோ, அதற்கு பிறகு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 77 ஆண்டுகளுக்கு பிறகு, 74 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயத்தை இன்றைக்கி கூட்டணி உருவாக்கி இருக்கிறது என்றால் மிக சிறப்பான ஒரு அணுகுமுறையை எங்கள் தலைவர் கையில் எடுத்துருக்கு. இப்போ 2 அமைச்சர் பதவி இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. சிறுபான்மை நலத்துறையும் ஆதி திராவிட நலத்துறையும். நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் உள்ளே வந்து விடுவார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இன்னைக்கு அது முடிஞ்சிச்சு. இல்லை, செய்தி தொடர்பாளர் பாவலன் கூட அதை உறுதிப்படுத்துறாரு, வர்றது உறுதி தான், அது யாருங்கிறத வந்து தலைவர் அறிவிப்பார்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சியுடைய நேர்காணல். அதுதான் அது. இப்போ நானும் செய்தி தொடர்பாளராக சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் உள்ளே அமைச்சரவையில் 100% இடம்பெற காத்திருக்கிறது. அதில் மாற்றம் இல்லை. இன்றைக்கி தமிழகத்தினுடைய தங்க தலைவனாக போற்றப்படுகிற அண்ணன் தொல் திருமா அவர்கள் இன்றைக்கு எங்கள் கூட்டணியிலே வந்து சேர்ந்திருக்கிறார் என்றால், எதிர்கால தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கும் எதிர்காலத்தில் தமிழர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காகவும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு அவர் ஐக்கியமாகி ஒரு உடன்பாடு ஏற்பட சாத்தியமாக இன்றைக்கி விளங்கி கொண்டிருக்கிறார் என்றால், தமிழக வெற்றி கழகம் எதையெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்கிறது என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சமூக நீதி பேசிவிட்டு இதை செய்ததுண்டா? 2.0லாம் சொன்னீங்களே, எங்கே போனீங்க? இப்போ தலைநகரில் உங்களால் தலையெழுத்தை மாற்றவே முடியாது என்று சொன்னீர். நமது வலையழுத்தத்தில் நான் சொன்னேன், தமிழக தலைநகரை மாற்றுகிற சக்தி தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்டு என்று நான் பறைசாற்றினேன். இன்றைக்கி அது நடந்து, இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஆண்டாண்டு காலத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைநகரில் எழவே முடியாது. அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா, ஒரு சிறந்த ஆட்சியை, நல்ல ஆட்சியை, மக்கள் விரும்புகிற ஆட்சியை, அன்றாடங்காட்சி மக்களுடைய அவலநிலையை போக்குகிற ஆட்சியை எங்கள் தலைவர் உருவாக்க தொடங்கியிருக்கிறார். இப்போது திமுக வந்து பல விஷயங்கள், சமூக நீதியாக இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு, சமூக நீதி, பெண் உரிமை விஷயம், இது எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து பெரியாரிய கொள்கைகளை பேசி வந்த ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக இருந்திருக்கு. ஆனால் வந்து அரசியல் அப்படின்னு வரும்பொழுது, ஆட்சி அதிகாரம்னு வரும்பொழுது அதில் பெரிய அளவில் அதை சாத்தியப்படுத்தலை அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் உடைக்கிற வகையில் இன்னொரு வேலை வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய போக்கை, அந்த மனநிலையை மக்கள் மத்தியில் உடைத்தெறிகிற வேலையை தமிழக வெற்றி கழகம் செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ நிச்சயமாக எடுத்துக்கோங்க. என்ன இப்போ தப்பு இருக்குது? அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய மாபெரும் மக்கள் இயக்கம். நாங்கள் எம்ஜிஆர் படத்தை எங்கள் தலைவருடைய பிரச்சார வாகனத்திலே போட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிட்ட அண்ணா இருப்பார், இங்கிட்ட எம்ஜிஆர் இருப்பார், நடுவில் எங்கள் தலைவர் இருப்பார். இப்போ உண்மையான எம்ஜிஆர் கண்ட இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னோம். இன்னொரு அதிமுகவும் மாறிடுச்சு. இப்போ ஆமாம், எம்ஜிஆர் அண்ணா அதிமுகவும் மாறிடுச்சு. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். இதை நான் பிரச்சாரத்தின் போது பேசியது தான். ஏன் இரட்டை விரலை காட்டினார், வி என்கிற அடையாளத்தை குறிப்பிட்டார் என்று சொன்னேன்.
வெற்றி என்கிற அடையாளத்தை குறிப்பிட்டார் என்று சொன்னேன். விசில் என்கிற அடையாளத்தை அவர் வீழ்பிடித்தி இருக்கிறார், அது இரட்டை இலையை காட்டவில்லை என்று நான் சொன்னேன். இதான் தேர்தல் பிரச்சாரங்களை நான் வைத்த முழக்கம். ஆனால் இன்றைக்கு அது வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ எம்ஜிஆரே உயிரோடு இருந்திருந்தால், உண்மையிலே சொல்கிறேன், தன் மகனுக்கு இந்த பதவியை தானமாக்கி கொள்ளுகிறேன், நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்று கண்டிப்பாக உறுதியளித்திருப்பார். ஆனால் இன்றைக்கு அரசியல் ஞானத்தால், அரசியல் அதிர்ச்சியால், அரசியல் முதிர்ச்சியால் அல்லது அரசியல் ஆணவத்தால் யாரோ இன்றைக்கு காலில் விழுந்தவர்களெல்லாம் ஒரு கட்சியை தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று போராடுகிறார்கள், துடிக்கிறார்கள், சில இடங்களில் ஆதங்கப்படுகிறார்கள், ஆவேசப்படுகிறார்கள். காரணம், அவர் கண்ட கனவை இவர்கள் சிதைத்தவர். இன்னைக்கு எம்ஜிஆருடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய லட்சோபலட்சம் எடப்பாடியாரத்தான் நான் சொல்லிக்கிட்டு. அப்போ எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் செய்யலையா? அவங்க அதை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற ஒரு படிநிலையில வந்து அன்னைக்கு அண்ணன் சிவி சண்முகம் அதை தான் கையில் எடுத்தாரு. ஆமா, அதை கையில் எடுத்தாங்க. பாஜக கூட்டணியில சேரணும் அப்படின்ற ஒரு பிரஷர் எஸ்பி வேலுமணி தான் அதிகமாக எடுத்திருக்காருன்ற பார்வையும் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட கூட்டணி போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாரு அப்படின்றது அப்ப செய்திகளாவே வெளியில வந்துச்சு. இல்ல அப்படி பார்த்தீங்கன்னா அமைச்சர் அப்படி நீங்க பார்க்கும்பொழுது அதிமுகவை உண்மையாக மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் அந்த ஒரு விஷயத்துல முனைப்பு காட்டினதை வந்து இபிஎஸ் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அவர் வந்து ஒரு காய் நகர்த்தினார், மக்களுக்கு இதை பண்ணிவிட்டு உள்ளடி வேலைகள்லாம் நிறைய நடந்தது. இப்போ நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்றைக்கி தனபால் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் முன்னாள் சபாநாயகர் அதிமுகவை விட்டு விலகி இருக்கிறார். அவருடைய புதல்வர் எங்கள் கட்சியிலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்போ எதை குறிக்கிறது? இன்னைக்கு அதிமுக கரைஞ்சு தேஞ்சு கட்டெரும்பாகி கொண்டிருக்கிறதை அதற்கு ஒரு காரணமாக தாவேகா இருக்கு அப்படின்றாங்க. அதிமுகவை இன்னைக்கு அழிக்கிறதுக்கு தாவேகா வந்து இன்னொரு வடிவமாக இன்னொரு அதிமுகவை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் பார்வையில் எடுத்துக்கிறீங்க. என்னுடைய பார்வையில் உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் இன்றைக்கு தாவேகா தான். இல்லை, அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களே மாற்றுக் கட்சி, குறிப்பாக அதிமுகலேருந்து வந்தவங்க தான் பெரும்பாலும் 4 அமைச்சர்கள் வந்து இப்போ அதுவும் முன்னணி அமைச்சர்களாக இருக்கிறாங்க. செங்கோட்டையனாக இருக்கட்டும் அல்லது சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அதிமுக, அதாவது ஓபிஎஸ் அணியாக இருந்தவர் எஸ்வி குமார்னு நினைக்கிறேன் அவர் பேர். சபாநாயகர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, சபாநாயகர் கூட அதிமுகலேருந்து வந்தவர் தான். இப்போ நீங்கள் இதெல்லாம் அப்போ மாற்றம்னு சொல்லி இங்கே மக்களை ஏமாத்திருக்கிறீங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது. அப்போ திமுக ஏமாத்தல அப்படி தானே? முன்னாள் முதல்வர் மாற்றம்னு சொல்லலையே, திராவிட 2.0 அப்படின்னு சொன்னது வந்து அடுத்த கட்டமாக வார்த்தைகள் தானே வேற. நீங்கள் ஓபிஎஸ் அண்ணாவை வந்து உள்ள இழுத்து போட்டீங்களா ஒரு அமைச்சர், முதலமைச்சரையே? அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். செங்கோட்டையன் அவர்கள் உங்க கட்சிக்கு வந்தார், அதுக்கு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, செங்கோட்டையன் 2ஆம் கட்டம் தான். முதல் கட்டமாக இருந்த ஒரு தலைவரை நீங்கள் செங்கோட்டையன் அவர்களும் ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில், அது மட்டும் இல்லைங்க, அப்பையிலேருந்து கட்சியில் இருந்தவர். 9 அமைச்சர் பதவி கொடுத்தீங்க நீங்கள். அதிமுகவிலிருந்து வந்தாங்க, சேகர் பாபுலேருந்து, ரகுபதியிலிருந்து, கண்ணப்பன்லேருந்து எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பண்ணீங்க. அப்போ திமுக அதிமுக மாறிடுச்சுன்னு நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் அதை அந்த விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு தான். பெரும்பாலும் வந்து அமைச்சரவையில் அவங்க தான் இருக்கிறாங்க, அதையும் நம்ம தான் வச்சோம். இது திமுக அதிமுகவை மாறிவிட்டது. இப்போ தாவேகா அதிமுகவை மாறல. அதிமுகவில் இன்றைக்கு உண்மையான எம்ஜிஆரின் தொண்டர்கள் தாவேகா பக்கம் வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் தலைவர் வந்து எம்ஜிஆருடைய முகத்தோற்றத்தை அவர் அடைந்திருக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதை இன்றைக்கி லட்சோபலட்சம் இளைஞர்கள், எனக்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அதிமுகவிலிருந்து வருவதற்கு பேசுகிறார்கள். தலைமையை அறிவிக்கட்டும், தலைமை ஒத்துழைத்தால் நிச்சயமாக அத்தனை பேரையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நானும் தயாராக தான் இருக்கு நிற்கிறேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கி மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். எம்ஜிஆர் இந்த மண்ணின் தலைவர், மாற்றமில்லை. ஜெயலலிதா இந்த மக்களுக்காக வாழ்ந்தார், அப்படிங்கிறது மாற்றமில்லை. ஆனால் உயிரோடு இருக்கிற போது ஒரு உண்மையான தலைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் இன்றைக்கு தலைவர் விஜயை தவிர வேறு யாருமே கிடையாது. இப்போ இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழலில் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து இன்னொரு அணி, அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க தலைமையிலான கிட்டத்தட்ட 23 எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன். அந்த 23 எம்எல்ஏக்களும் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக சட்டமன்றத்தில் கூட பெரும்பான்மைக்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பரவலாக பேசப்பட்டுச்சு. இப்போது அவங்கள வந்து நம்ப வச்சு கழுத்தரித்திருக்கிறீங்க தாவேகா அப்படின்ற ஒரு பார்வை. இல்லை, இன்னும் அந்த அதிமுகவில் இருக்கிற புகைச்சலே அணைக்கப்படவில்லை. இன்னும் எடப்பாடியாருக்கும் சிவி சண்முகத்திற்கும் கடும் போட்டி நிலவுகிறது. அங்கே பொதுக்குழு செயற்குழுவை கூட்டணும், 2 பேருமே சேர்ந்து தனித்தனியாக கூட்டணும்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ யார் பக்கம் அதிகம் என்பதை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தான் முடிவெடுக்க முடியும். இப்போ எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல நிற்கிற அனாதைகள் போல 2 பேர் நிற்கிறாங்க. நீயா நானா அப்படிங்கிறதுல அந்த போட்டியில் நிற்கிது. இதுக்கடையில் நாங்கள் தாவேக்கா இதில் குழப்பத்தை விரும்பிக்க விரும்பலை. ஏன்னா அது அந்த கட்சி பிரச்சனை. இப்போ ஒருவேளை சிவி சண்முகம் பொதுக்குழு செயற்குழுவில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பாரேனால் அது உண்மையான அதிமுகவாக இருக்கும். ஆனால் அமைச்சரவையில் இடம் கொடுப்பதை பற்றி தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவையும் அல்லது முன்னவர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அதிமுக வந்து இன்னும் எங்களோட வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான்.
வாக்களித்திருக்கிறார்கள். இந்த கட்சி ஆள வேண்டும் என்று உறுதியிருக்கிறார்கள். ஆளலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியை தொடரலாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம், வரவேற்பு கொடுக்குறோம். ஆனால் சி.வி. சண்முகம் போன்ற முன்னணி தலைவர் பெருமக்கள் அதிமுக நாங்கள் தான் என்று நிரூபித்து விட்டு வந்தால் அடுத்த கட்டத்தை பற்றி தாவேக்கா யோசி. இப்போது சிறுபான்மை சமூகத்துக்கு ஒரு அதாவது மொத்தம் 3 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. 2 கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்குறாங்க, ஒரு இஸ்லாமியருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்களுக்கு அவங்களுடைய பிரதிநிதித்துவ அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் கூட இது கொடுக்கப்படலை அப்படின்ற பார்வை. ஏன்னா கடந்த காலங்களில் திமுக அதிமுக இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையே தான் இங்கேயும் செய்யப்பட்டிருக்கு. அதிகபட்சம் போனாலும் கூட ஐஏஎம்எலுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா 2 அமைச்சரவை தான். இப்போ அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை வந்து இன்னும் அதிகப்படுத்துறது தான் சரியாக இருந்திருக்கும். இன்னொரு ஒரு அமைச்சரோ அல்லது 2 அமைச்சரோ இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்லை. இப்போ அந்த ஒரு புள்ளியில் இருக்கும் பொழுது இன்னும் இந்த சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் திமுகவிற்கு எத்தனை மொத்த உறுப்பினர்? இஸ்லாமிய தோழர்கள் ஒருத்தரையாவது சொல்லுங்கள். என்ன சமூக நீதி அவங்கள்ட்ட இருந்தது? இல்லை அவங்கள்ட்ட இல்லை, அதான் உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட நாங்கள் கொண்டு வந்துட்டோம்ல. இப்போ இத்தனை இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கி உள்ளே போயிருக்கேன். நான் அதை சிறுபான்மையினர்லாம் சொல்ல மாட்டேன். அது என்ன சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லி ஒருத்தர் சுருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. எங்கள் இஸ்லாமிய தோழர்கள் இன்றைக்கு உள்ளே 3 பேர் போயிருக்கிறார்கள் என்றால் அது தமிழக வெற்றிக் கழகத்துக்கான வெற்றியாக பார்க்கப்படும். நீங்கள் எத்தனை பேரை கொண்டு போயிருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எத்தனை பேரை இஸ்லாமிய தோழர்களை டெல்லிக்கு அனுப்ப போகிறோங்கிறதையும் பொறுத்திருந்து பாருங்கள். எல்லாம் இப்போ தானே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு அமைச்சர் பதவி கூட கொடுப்பார் எங்கள் தலைவர். ஏன் கொடுக்கக்கூடாது? கொடுப்பதற்கு என்ன எங்கள் தலைவர்கிட்ட சக்தி இல்லையா, இல்லை வாங்குவதற்கும் அவர்களுக்கு தெம்பு இல்லையா? இருக்குது. ஒரு புதிய அரசியல் பரிணாமம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் மொழியிலிருந்து சொல்ல வேண்டுமானால் 7 பேர் வந்து இன்றைக்கி அன்றாடங்காட்சி மக்கள் சமூகத்திலிருந்து அமைச்சர்களாக ஆகுகிறார்கள் என்றால் எவனும் யோசிக்க முடியாததை, எவரும் சொல்ல முடியாததை இன்றைக்கி எங்கள் தலைவர் செய்திருக்கிறார் என்றால் இதுதான் அரசினுடைய புரட்சி. நீங்கள் இன்னும் எழுதிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இனிய நண்பர் தம்பி ரமேஷ் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். ஒரு மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருக்குன்னு நான் உணர்றேன். ஏன்னா தம்பி எதையும் எதிர்கொள்வாப்பில். காரணம், ஸ்ரீரங்கம் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போகிறேன், அனல் காற்று வீசுகிறது. நான் பேசிக்கிட்டே போகும்போது தம்பி பக்கத்தில் நிற்கிறாப்புல. அனைவரிடம் வாக்கு கேட்பது என்பது இயல்பாக அந்த காலகட்டத்தில் உண்டு. நான் உள்வாங்கிலே பேசிட்டு போனேன். அம்மா கூழ் ஊத்துறம்மா, அன்றாடங்காட்சி மக்களின் ஒருவன் இந்த தொகுதியில் நிற்கிறான், ஓட்டு போட்டுருமான்னு சொல்லி மைக்கில் பேசிட்டு போகிறேன். உடனே பக்கத்தில் இருந்த என்னுடைய இளவல் லயோலாமணி சொன்னான், அண்ணே என்னண்ணே கூழ் குடிக்கிற அம்மா கிட்ட ஓட்டு யானை போய் கேட்டுக்கிட்டு போகணும், இறங்கி போய் குடிச்சுக்கிட்டு கேட்போம்னேன்னு சொன்னார். உடனடியாக நான் ரமேஷ் லயோலாமணி போன்ற இந்த நாங்கள் 3 பேருமே இறங்கும்போது ஒரு 50-60 தோழர்கள் வந்தார். அந்த அம்மாவுக்கு கூழ் கிடைக்க முடியல. இருந்த கூழெல்லாம் நாங்கள் குடித்தோம். நாங்கள் சொன்னோம், அந்த இடத்துலையே எவ்வளவுக்கு கூழுக்கோ அத்தனை காசையும் நாங்கள் கொடுத்துட்டு வெளியில் வந்தோம். அது காரணம் என்னென்னா, இந்த ரமேஷ் அவர்கள் ஒரு முன்னணி சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட அன்றாடங்காட்சி மக்களுடைய அவல நிலை ரமேஷ் வந்தவர். ஏன்னா கஷ்டப்பட்ட குடும்பத்தில், ஏன்னா நீங்கள் சொன்னதை போல ரொம்ப ஏழ்மையான அவர்களுடைய இந்த தேர்தலில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் காசுக்காக என்பதை நான் கண்கூடாக பார்த்தோம். ஒரு கட்டத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய பின்புற வாசலில் நாங்கள் வாக்கு கேட்கும்போது அழுதுறாரு. அப்போ லயோலாமணிக்க எதுக்கு அழுகிற, என்னடா ரமேஷ் ஏன்டா அழுகிற, எதுக்கு அழுகிறேன்னு நான் அப்போ பக்கத்தில் நிற்கிறேன். நம்ம சொல்வதற்கு என்ன இருக்குது? நான் சொன்னேன், வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கரத்தினில் பூமி சுழன்று வரும் மைக்க பிடிச்சிட்டு பேசினேன். என்னுடைய இளவல் லயோலாமணி அவர்கள் ஆறுதல் படுத்தினார், அழுகாத, ஏன்னா அவ்வளோ பண கஷ்டம். எப்படி இன்னைக்கு இந்த தகுதியை அவர் அடைந்திருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற துறை சவாலான துறை, இந்து சமய அறநிலைத்துறை. ஆமாம், ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் இந்து சமய அறநிலைத்துறையை வந்து ஆக்குபை பண்ணிட்டார் என்ற பிரச்சாரத்தை முன்னோக்கி இப்போ நான் மெத்தப்பணிவோடு தமிழக முதல்வருக்கு என்னுடைய இளவல் ராஜ்மோகனுக்கும் நான் ஒரு கோரிக்கை இந்த இடத்துல நான் வைக்க வேண்டிய சூழல். இந்து சமயம் என்பதை தயவு செய்து பெயர் மாற்றம் தமிழ் சமயம் என்று பெயர் மாற்றி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களில் நீங்கள் அதை நிறையவே பேசியிருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சியில் அதுக்கு சாத்தியம் இருக்கா? பேசுவேனா? கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தானே இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதில் குறிப்பாக என்னுடைய இளவல் ராஜ்மோகன்ட்ட நான் உரிமையோடு கேட்பேன், எங்கள் தலைவர்கிட்ட போய் அன்பாக போய் கேட்பேன், இதை தயவுசெய்து அந்த பெயரை மாற்றுங்கள். இங்கே யாரும் இந்துக்கள் அல்ல, இந்துக்களாக ஆக்கப்பட்டவர்கள். இங்கே இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் குல வழிபாட்டு தெய்வங்கள், நடுகள் திட்ட வழிபாட்டு மையம். ஆகையால் தயவுசெய்து இந்து என்கிற சொல்லை மாற்றுங்கள் என்று நான் கோரிக்கை வைக்க இருக்கிறேன். விரைவில் நான் தலைவரை சந்திக்கும் போது அதை சொல்லிடுவேன். காரணம், இன்றைக்கி ரமேஷ் அவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற ரமேஷுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நமது வலைவலைத்தளத்தின் வாயிலாக பொறுப்பேற்ற அனைத்து அமைச்சர்களும் எனக்கு நண்பர்கள், அனைவருக்கும் நான் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா அமைச்சர்களும் பொறுப்புணர்வோடு வேலை செய்ய புறப்பட்டுட்டாங்க. சாதாரண விடயமல்ல. ஏற்கனவே இருந்த அமைச்சர்களுக்கும் ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் சொல்கிறான்,
ஃபோனில் எல்லாருமே முகப்பு படமாக விஜய் படத்தை வச்சுருக்காங்க திமுக காரங்களே. தயவுசெய்து தலைவர் அவர்களை உத்தரவிடுங்கள், உங்கள் படத்தை வைப்பதற்கு உத்தரவிடுங்கள் சொல்லுகிற இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கிறது என்றால் தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமாக மறுஉருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் திமுகவை காலியாக பொறுத்துருங்க. நான் சொல்கிறேன், இது ஆருடமல்ல, நான் சொன்னவை நடந்தேறி இருக்கிறது. இப்பொழுது சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்ளை கும்பலை இந்த மண்ணிலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும். அதற்கான போராட்ட களத்தை தான் நாங்கள் இனிமே தொடங்க போகிறோம். அதில் மாற்றம் இல்லை. அதிமுக ஓரளவுக்கு என்னங்கிறது உங்கள் மனச்சாட்சிக்கு உறுத்தும். ஆக பெரியார் எங்களை வழி நடத்துகிறார், பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வழி நடத்துகிறார். நேற்றைய தினம் அயோத்திதாச பண்டிதனுடைய சிலைக்கு எங்கள் தலைவரும் தமிழகத்தின் முதல்வர் போய் மரியாதை செலுத்துகிற பாங்கினை கிண்டியிலே உருவாக்கியிருக்கிறார். அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் செல்லுகிறார். போன வருஷம் எங்கே போனார்? அவர் போகவே இல்லையே. ஆக ஒரு புதிய சமூக மாற்றத்தை, இன்னும் சொல்ல போனால் சமநிலை மாற்றத்தை உருவாக்குவதற்கு எங்கள் தலைவர் தொடர்ந்து போராடுகிறார். புதியதொரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் பரிணமித்திருக்கிறது. இன்னைக்கு கர்நாடகத்தில் கட்சி தொடங்குறதுக்கு வந்து நிற்கிறாங்க, அனுமதி கொடுங்க, நாங்கள் அங்கே தமிழக வெற்றி கழகத்தை அங்கே தொடங்குறது. ஆமாம், கேரளாவில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு காரணமே தமிழக வெற்றி கழகம். அங்கே கேரளா வெற்றி கழகமாக மறுஉருவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. கர்நாடக வெற்றி கழகம் என்று மாற்றப் போகிறார்கள், அங்கே உருவாக்கப்படும். நீங்கள் கேட்பீங்க ஒரு கேள்வி, ஏன் ஒட்டுமொத்தமாக இந்திய வெற்றி கழகத்தின் பேர் வச்சிடலாமே? விரைவில் அது இந்திய கட்சி தேசிய கட்சியாக மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒவ்வொரு மாநில சுயாட்சியின் உரிமை ஏற்பதான் எங்கள் கட்சி உருவாக்கப்படும். அண்மையிலே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்னுடைய இனிய நண்பர் இலங்கையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அர்ஜுனா எனக்கு கூட கால் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அர்ஜுனா அவர்கள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு அவர் எழுப்புகிற புதாகரமான விஷயங்கள் எல்லாம் ஐநா சபை வரை ஒலித்திருக்கின்றது. இலங்கை பாராளுமன்றம் அதிர்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு அவர் அங்கே சொல்றார், எங்கள் அண்ணா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை தமிழீழம் அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தமிழீழ வெற்றி கழகமாகவும் மறுவ காத்திருக்கிறது என்றால் மேலை நாடுகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் பரவி கொண்டிருக்கிறது. சிங்கப்பூர் வெற்றி கழகம், மலேசியா வெற்றி கழகம் என்று பரிணமித்து மக்கள் மனதில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ தமிழர்கள் அல்லாதோரும் இதில் வந்து இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு புதிய புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பொறுத்திருங்கள், நல்ல செய்தி விரைவில் வரும். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கும் நன்றி. நன்றி.